தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. தேவனின் காரியதரிசி. சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 32. தேவ மனிதன் தேவனுடைய தூதன். அவன் பூமியிலே தேவனுக்கு பிரதிநிதியாக இருக்கிறான். அவன் மேலிருந்து அனுப்பப்பட்டவன். அவனுடைய குடிமதிப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அவனது பூர்வீகமும் சொத்தும் பரலோகத்தில் இருக்கிறது. அவன் இங்கு தன் ராஜாவுக்காக உழைக்க வந்திருக்கிறான். ஒரு தூதுவனுடைய ஒரே நோக்கமான தன்னை அனுப்பினவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவன் வாழ்கிறான். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே உறவை உண்டு பண்ணி அதன் மூலம் தேவனது ராஜ்யத்தை நிறுவ அவன் விரும்புகிறான். தேவ மனிதன் தேவனுடைய காலங்களையும் நேரங்களையும் அறிந்திருக்கிறான். தேவனை எப்பொழுதும் கண்டு கொள்ள முடியும் என்பதை அறிந்திருக்கிறான். உண்மையில் தேவனுடைய அந்தரங்க காரியதரிசியாகவும் பூமிக்குரிய திட்டங்களை அடங்கிய தேவனுடைய நாட்காட்டியை அவன் வைத்திருக்கிறவன். உட்கார்ந்து நடப்பதை பார்த்து கொண்டே பிதற்றிக் கொண்டிராமல் உலகத்தை குறித்த தேவனுடைய திட்டங்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருப்பான். அவனுக்கு மறைத்து தேவன் எதையும் செய்யவே மாட்டார். அவரது வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து அவரது கதவு நிலையருகே காத்திருந்து எப்பொழுதும் அவரோடு நெருக்கமானவனாக அவன் காணப்படாவிட்டால் அவனை எப்படி அவர் நம்புவார்? அவன் தேவனை ஒருபோதும் இழக்காதவனாகவும் தேவனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிற தவறான காரியங்களினால் தவறான வழியில் தேவனை சந்திக்காதவனாகவும் இருப்பான். தேவன் அவன் வருகைக்காக காத்திருந்து அவனது ஜெபத்தின் வார்த்தையிலே பிரியப்படுகிறார். ஜெப வாழ்க்கையே இப்படி அவனை மாற்றுகிறது. தொடர் ஜெபத்தின் விளைவு. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. யாரை நெருங்குகிறோம் என்று ஜலப்பிரவாகத்திற்கு தெரியும். இவன் தேவனது அடையாளத்தை தாங்கி இருக்கிறவன். ஜெபிக்கிற மனிதனை நெருங்க பிசாசு நடுங்குவான். வந்தால் அவன் எரிக்கப்படுவான். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.